அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் பெரிய பண்டிகை தசரா பண்டிகை. அந்த தசரா பண்டிகை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் தெய்வ சக்திகளை நாம் அனைவரும் அதிகம் உணர முடியும். அந்த தெய்வ சக்திகளை உருவாக்குகின்ற ஆயிரம் ஸ்ரீ முருகேசன் கைவண்ண கலைக்கூடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம அதிகமாக ஸ்டோன் ஃபினிஷிங் பொம்மைகளை செஞ்சுட்டு வரோம். ஸ்டோன் ஃபினிஷிங் பொம்மைகள் என்ன சிறப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கற்சிலைகள் போலவே இருக்கும். இதில் என்ன அப்படின்றதுனா, ஒரு பொம்மை அப்படியே அந்த ஒரிஜினல் பொம்மைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது அப்படியே ஒவ்வொரு பொம்மைக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஒரு மோல்டுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வேலைப்பாடு பண்ணுறோமோ அதே தான் ஒவ்வொரு மோல்டுக்கு ஒரு பொம்மைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் திருத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெரிய மயில் முருகன், அப்புறம் அதிலே சின்னது, அதுக்கப்புறம் இது சிரசம்மன் சின்னது, அதுக்கப்புறம் மாரியம்மன், ரிஷப வாகனம், வள்ளி தெய்வானை முருகன், விநாயகர், மூஷிக விநாயகர், அதுக்கப்புறம் கஜலட்சுமி இருக்குங்க. இந்த பொம்மைகள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி. இது ஸ்டோன் ஃபினிஷிங் பொம்மைகள். இந்த மாதிரியான செட் பொம்மைகள் தான் மக்கள் அதிகமாக இந்த வருஷம் விரும்பி வாங்குறாங்க. பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம். இது பிராஸ் ஃபினிஷிங். இது கொலுவுக்கும் வச்சுக்கலாம், நார்மலாக நம்ம கிஃப்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஷோகேஸ்லேயே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொக்கநாதர், மீனாட்சி சொக்கநாதர். இது மதுரை கோயிலில் எப்படி இருக்குமோ, மதுரை பெரிய கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மூலவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் சிவன் இங்கேயுமே காட்சி தராரு. அதே சேம் பொம்மை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் இது பிளாக் ஃபினிஷ். இந்த வருஷம் புதுசாக காமாட்சி அம்மனும் பண்ணியிருக்கிறோம். இது உட் ஃபினிஷிங், பிளாக் ஃபினிஷிங், ஸ்டோன் ஃபினிஷிங் எல்லாத்துலேயுமே காமாட்சி அம்மன் இந்த தடவை பண்ணியிருக்கிறோம். நம்ம இதுதான் கலர் ஃபினிஷிங் காமாட்சி. பாருங்க, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமியும் பண்ணியிருக்கோம். திருக்கடையூரில் அபிராமி எப்படி, அந்த மூலவர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான உருவம் தான் இங்கே செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் காந்தி மதியை தான் பார்த்துட்ருக்கோம். இது சுவாமியும் அம்பாலும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. இந்த சிலை நல்ல, அதாவது எப்படி கோவிலில் இருக்கோ அதே மாதிரியான எல்லா விதமான பொம்மைகளும் கோவிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ரியலிஸ்டிக்கான பொம்மைகளை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியில் சூப்பரான பெயிண்டிங்ஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம பலவிதமான பொம்மைகளை பார்த்தோம். இது எல்லாமே நாங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணி செஞ்சு வச்சுருக்கிற பொம்மைகள். உங்களுக்கு ஏதாவது தீம் இருக்குது, நாங்கள் இந்த தீமில் பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க, அவங்கெல்லாம் கொலுவுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தீமை சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகளை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப் பண்ணுறோம். உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இங்கேயே பொம்மைகளை பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அனைவருக்கும் இனிய தசரா பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி.